பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்க ஒரு மாதிரி பூம் ஆகிட்டே இருக்கு மைக்கு, பேசுறதுலாம் ஒழுங்கா கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்க போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமா நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படத்தை பத்தி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறமா சேவதான் சொன்னாப்ல, ஒரு ட்ரூ ஸ்டோரி 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்க எப்படி அங்க போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்ல இருந்து படகு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளவு பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசுல நிக்குது. ஸோ ரொம்ப அழகா ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளவு பிடிச்சிருக்கணும். 3 இயர்ஸா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணிருக்காங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் an ordinary film. அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கு எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா நான் நினைக்கிறேன். அந்த சந்தமுரட்டி அவரோட மற்ற படங்களும் ஒரு பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கடல்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிப்போம். அல்லோரன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வருவாங்க போவாங்க, அப்படிதான் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா ப்ரொடியூசரா இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது. பிசினஸ் மேனாவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவரை சொல்றாரு இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லூரங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு, இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளவு லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி, தியேட்டர்ல வந்து சேர வரைக்கும் அது சொல்றாரு இல்லையா. இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, நாங்க ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு. ஸோ சோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வர்றீங்க? பாத்தீங்களா, இதுதான் பிசினஸ் மேனுங்கிறது. இங்க வந்து தெளிவா இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஐம் சோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க 2 பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாட்சத்துல படிக்கும்போது ஸோ அப்ப இருந்து தெரியுங்கிறதுனால சோ ஹாப்பி ஃபார் அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணும். உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போறீங்க, வேற லெவல். ஆனா நீங்க எந்திரிச்சு அட்டென்ஷன்ல நிக்கும்போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல, கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு, பிரமாதமான ஆக்டர். நான் வாவா கேரளா படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணோம். முயலகன்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லாரும் ரோல் பத்தி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ், குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்ல கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியும். அது கான்செப்ட் முதல்ல தெரியும். அதனால அவரு உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்க அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி. நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு காமெடியும் பின்னக்கூடிய ஒரு ஆளு. ஏன்னா அழகராஜல நான் பார்த்திருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்துல வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க போனாலும் உங்க சாங் கேட்குதுன்னு. நான் இப்ப டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப், ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிகளா, இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி, தேவி டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டாவா தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்க புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறது வந்து ஒரு பிளஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு.
அவ்வளவு உழைப்பு, அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல. எப்போ ஸ்டுடியோ போனோம் ஸ்டுடியோலயே இருப்பாப்ல, மியூசிக் பத்தியே பேசுவாப்ல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்ல. அங்க போனா அவன் தமிழ் தாங்க, இங்கதான் நீங்க தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க, அந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது வி லவ் யூ தேவி. நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கேன். இப்பதான் வெங்கட்பிரபு சொல்லிட்டு நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் இருந்து பாக்குறேன், இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ போர் லைஃப் இன்டு எவ்ரி ரோல் தட் யூ பிக்அப், ஒவ்வொரு ரோல்ல அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையிறானுங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன்ல கூட. தி வே யூ கிவ் லைஃப் டு ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி, இல்லை இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு 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 ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளோ அழகா கொண்டு வந்தீங்க. so happy for you, and we love you Sai. And சே, நான் என்ன சொல்றது, உங்க தாத்தால இருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரா சாருக்கு வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரா மறந்துருப்பீங்க, ஆனா தேவதாசை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. சார் நமக்கு தேவதாஸ்னா ஃபர்ஸ்ட் லவர் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனா அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது. நான் நாகார்ஜுனா சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, நமக்கு போனதுல இருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான், அவன் என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சு வச்சிருக்கேன் கேட்டா, நாக் சார் தான் உடச்சு சொன்னாரு, ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பாத்துக்கிறாரு, அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு என்ன கொடுத்தாலும் பத்தாதுச்சே, நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாப்ல. ஆனா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் ஷேயை பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சே வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. நான் வெங்கட்பிரபு டைரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best time all we can do for ourselves is constantly keep growing, and இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம், அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ திஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் a bold step. வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் வில் மேக் தட் இம்பாக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டா பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, தேவியோட மியூசிக் இருக்கு, அண்ட் யுவர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தேர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்க 2 பேர் விட முடியுமா, எங்க ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து
பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமா எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்தி பிளே பாயா பண்ணிருக்காங்க, ஏங்க பிரியாணிலே பண்ண வச்சிட்டாருங்க வெங்கட் பிரபு, ரெண்டாவது தாங்க இதுல பாக்குறோம்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் எ நியூ கலர் டு மீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம சீக்கிரமா நீங்க நல்ல கதையா பிடிச்சிட்டு வாங்க. நீங்க சொன்னீங்க கன்வின்ஸ் பண்றதே உனக்கு கஷ்டம் தான், பட் பண்ணிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். ஸோ ஹோப்பிங் அ பிக் சக்ஸஸ் வித் தட் ஃபில்ம். அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமா அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா, அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். நிச்சயமா நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி படமாகும் நான் நம்புறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க. I'll always be there for you. Love you. Thank you.